ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பட்டன் டேபிள் ரோஸ் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக அவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா. இங்கெல்லாம் பூ வைக்கல போல். இந்த டேபிள் ரோஸ் மட்டும் அழகாக பூத்துருக்கு. நிறைய டிசைன் கலர் ஒயிட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது கலர்ஸ் இருக்குது. எங்கள் கேட்டெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க. அவங்கள நான் காமிக்கிறேன் பாருங்கள். எங்களோட பாதி பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க குட்டி போட்டதே காட்டுக்குள்ளே தான். அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. வந்தாலும் அழுகுறாங்க. அவங்களுக்கு இடம்லாம் செட் பண்ணி கொடுத்தோம். பயங்கரமாக அழுகுறாங்க. அதனால் அப்படி காட்டுக்குள்ளேயே தூங்குற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போல். அதனால் சரி நாங்களும் இங்கேயே விட்டுட்டு வீட்டில் வந்து அடிக்கடி பார்த்துக்குறோம். அம்மா காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டா. நாங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் வைக்கும்போது திருப்பி 2-3 டைம் தூக்கிட்டு போய் எங்கே பதுங்க வச்சிட்டா. சரி இனிமேல் தூக்கிட்டு போனால் அப்புறம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டானா அப்புறம் நமக்கு பூனை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவர் எப்படி தூங்குறாரு பாருங்க. இது மாதிரி தான் எல்லோரும் இங்கே தூங்குறாங்க. இவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி இங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். இங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே தூங்கினா தான் அவங்க ஜாலியாக இருக்காங்க. சரி சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ பார்த்துட்ருக்கோம். தண்ணிலாம் வச்சுட்டு சாப்பாடுலாம் இங்கே வச்சுருக்கோம். எங்கள் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. என் பையன் கண்ணெல்லாம் பாருங்கள், ஐஸ்லாம் ப்ளூவாக இருக்கும். தூக்கம் வந்துட்டா குட்டி. உனக்கு வீட்டுக்குள்ளே வரமாட்டியா நீ? வாடி குட்டி, வீட்டுக்கு போமா. பட்டுக்குட்டி இங்கே தான் தூங்குவீங்களா? வீட்டுக்குள்ளே வந்து அழுகுறீங்க, இங்கேனா தூங்குறீங்க, ஜாலியாக விளையாடுறீங்க. சரி சமத்தா தூங்கு, பயம் இல்லாமல். குட்டி இங்கே தான் தூங்குவீங்களா? வீட்டுக்குள்ளே வர மாட்டீங்களோ? வீட்டுக்குள்ளே வர மாட்டீங்களோ? ஏன் பாப்பா வீட்டுக்கு வரமாட்ற? சரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்துடுங்க, ஓகேவா? நான் மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர, தூங்குங்க. மீதி பேரெல்லாம் இதுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்காங்க. சரி மதியானம் சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவன் மட்டும்தான் வெளியில் தூங்குறான். இது பேரெல்லாம் உள்ளே தூங்கிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் பயப்படுறாங்க. எங்கள் அம்மா காட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டா. பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சு 2 மாதம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வைக்கும்போது 2-3 டைம் தூக்கிட்டு போயிட்டா. அதனால் சரி